அனைவருக்கும் வணக்கம். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு கதையை பார்ப்போமா. ஒரு ஊரில் ஒரு அரசனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அது என்ன கனவுனா, எல்லா பொருளும் விழுந்து பொக்காவாயாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு. ஏதாச்சும் கெட்டது நடக்க போகுதோ அப்படின்னு பயந்து அரசன் ஒரு ஜோதிடர் வர வச்சார். நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். அந்த ஜோதிடர் ஓலைச்சுவடியை படித்து பார்த்துட்டு இப்படி சொன்னார்: அரசி, உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க அப்படின்னு பலன் சொன்னார். நம்மளால் சும்மா இருப்பாரா? அரசருக்கு கோவம் வந்துச்சு. இவனை பிடிச்சி சிறையில் தள்ளுங்க அப்படின்னு உத்தரவிட்டார். மன்னனுக்கு மனம் சமாதானமே அடையலை. அதனால் இன்னொரு ஜோசியரை வர வச்சு தனக்கு வந்த கனவை பற்றி சொன்னார். இதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் இருந்தார் இல்லையா, அவர் வச்சுருந்த ஓலைச்சுவடியும் இவர் வச்சுன்னு இருக்க ஓலைச்சுவடியும் ஒன்று தான். அதே தான், 2 ஓலைச்சுவடியுமே ஒன்று தான். இவர் அந்த ஓலைச்சுவடியை படிச்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ்வீங்க அப்படின்னு பலன் சொன்னார். இதனால் மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு பல பரிசுகளை வழங்கினார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே ஒரே ஓலைச்சுவடி தான் வச்சுருந்தாங்க. அதே விஷயம் தான் சொன்னாங்க. ஒருவர் எல்லாரும் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் எல்லாரையும் கடந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வாழ்வீங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் வித்தியாசம். அதனால் மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது எதிர்மறையான கருத்தே இருந்தாலும் அதை நேர்மறையாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். மாற்ற முடிஞ்சால் நேர்மறையாக மாற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய வார்த்தை மற்றவங்களுடைய வாழ்க்கை. ஓகே, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.